نبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله خير حافظا وهو أرحم الراحمين صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم المؤمن القوي أحب إلى الله من المؤمن الضعيف صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இங்கே நம்முடைய ஆன்மீக ஞானி நம்முடைய ஷேகுனா அல்லாமா அஹ்மது கபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மிகச்சிறப்பான இந்த ஆன்மீக பாதையும் பயணமும் பல சாலிஹீங்களை உருவாக்கி பல ஹலீஃபாக்களை தத்தெடுத்து சமூகத்தின் அடுத்த காலத்தை கியாமத் வரைக்கும் வழிகாட்டுகிற பொறுப்பை நிறைவாகவே கொடுத்துவிட்டு நிம்மதியோடு இங்கே நடக்கும் மஜ்லிஸ் அவர்களின் கபரை இன்னும் விசாலமாக்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பொலிவாக்குவானாக. இங்கே சிறப்பாக இந்த மஜ்லிஸ் ஹதரத் அன்பு மருமகனார் மரியாதைக்குரிய அல் ஆலிம் ஆரிஃப் ஹசரத் பெருந்தகை முன்னின்று அவர்களின் அன்பு குடும்பத்தார்கள் இன்னும் பிள்ளைகள் சிறப்பாக இங்கே இதை வழிநடத்துகிற நல்ல பாக்கியம். நான் இந்த மஜ்லிஸின் நிறைவு பகுதி இது. 2 நாள் இஸ்திமா. இங்கே நம்முடைய இந்த ஆன்மீக மஜ்லிஸினுடைய நோக்கமே ஒரு அச்சமில்லாத வாழ்க்கை நமக்கு வர வேண்டும். பதஷ்டமில்லாத வாழ்க்கை. பதஷ்டம் என்பது வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பலகீனமில்லாத ஒரு வாழ்க்கை. நம்முடைய ஆன்மீகம் போதிக்கிற பாடத்தில் பெரிய பாடம், எதற்கெடுத்தாலும் பதறக்கூடாது. தமிழ் பழமொழி உண்டு, பதறும் காரியம் சிதறும் என்பார்கள். பதறும் காரியம் சிதறும், கைகூடாது. பதட்டமே ஆபத்தானது. எப்போதும் பதட்டம் என்பது எதிலும் இருக்கக்கூடாது. சில பேர் சில இடத்துல வீழ்கிறார்கள் என்றால் அவர்கள் பதறும் போது வீழ்கிறார்கள். பதட்டம் என்பது ரசூல் விரும்பியதல்ல. அவசர குணத்தை கூட அன்னலார் வேண்டாம் என்றார்கள். பதட்டத்தில் அவசரப்படுற நிலை வரும். அவசரத்தில் தான் நிறைய விபரீதமான முடிவுகள் நடந்துடும். அல் அஜலத்து மினஷைத்தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைய உலகம் புரிந்து கொள்கிற வார்த்தை. அவசரப்படுவீர்கள் என்றால்
ஷைத்தான் உங்களோடு வந்து விடுவான் என்றார். அது ஷைத்தானின் வேலை. ஷைத்தான் வந்தால் எந்த ஒன்றும் சரியாகவே நடக்காது. ஷைத்தான் நம்ம கூட வந்து விடுவான். அவசரத்தில் பதறக்கூடாது என்கிறார்கள். எதை நினைத்தும் ஓவரா சிந்திக்கக்கூடாது. நம்முடைய நாளைய வாழ்க்கையை நினைத்தான கற்பனைகள், சிந்தனைகள், எதிர்மறையான எண்ணங்கள், இவைகளெல்லாம் நம்மை ரொம்பவே பலவீனப்படுத்தி இருக்கிறது. எதிர்மறையான எண்ணங்களையே ரசூல் விரும்பவே இல்லை. பாசிட்டிவான சிந்தனை வரட்டும் என்று உலகத்தில் பல்லாயிரம் முறை சொன்னவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெகட்டிவான சிந்தனையால் நாம் முடங்குகிறோம், செயல் இழக்கிறோம், வலிமை இழக்கிறோம். எதிர்மறையான சிந்தனை நம்மை இன்னும் விவேகமாக செயல்பட விடாமல் தடுக்கிறது. அதை ரசூல் விரும்பவில்லை. அல் மூமினுல் ஹபி எம்பெருமான் சொன்ன வார்த்தை எல்லாரும் இதயத்தில் பதித்து விடுங்கள். இதில் இளைஞர்கள், சிறியவர்கள், முதியவர்கள், பெண்கள் வித்தியாசம் இல்லை. சக்தி வாய்ந்த ஒரு மூமின், சக்தி வாய்ந்த மூமின். நான் வயசான ஆள், வயசுக்கும் சக்திக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வயசாயிட்டாலே பலகீனம்லாம் இல்லை. வயசானவங்களும் சக்தியோடு இருக்க வேண்டும். சக்தி உள்ள ஒரு மூமின். என்ன சக்தி நான் சொல்வேன்? சக்தி வாய்ந்த மூமின் அஹப்பு இலல்லாஹ், உங்களை படைத்த ரப்பு பிரியப்படும் மூமின் என்றார்கள். எனக்கு சக்தியோடு, நான் வீரியத்தோடு, வலுவோடு, தெம்போடு வாழ்கிறேன் என்றால் உன் ரப்புக்கு பிரியம். யாரை விட? மினல் மூமினுல் தஈஃப், பலகீனமான மூமினை விட. என்னால் முடியல, நான் இனி முன்னேற முடியுமா, ஜெயிக்க முடியுமா, வெற்றி பெற முடியுமா, என்னால் குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா, இனி போய் நான் உழைக்க முடியுமா? அது பலகீனம். அது பாசிட்டிவான எண்ணத்திற்கு அப்பாற்பட்டது. எதிர்மறையான சிந்தனை உன்னை முடக்கும், பலவீனப்படுத்தும். நீ முடங்குவாயா, பலவீனப்படுவாயா? அல்லாஹ் இடத்தில் நீ பிரியத்திற்குரிய மூமின் அல்ல. இந்த ஆன்மீக மஜ்லிஸ் உங்களை உற்சாகப்படுத்தும், வாழ வைக்கிற மஜ்லிஸ். இங்கே நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் சக்தியோடு இருக்க வேண்டும். காலமெல்லாம் என்னை நினைத்து நினைத்து நான் வருந்தும் போது அப்படியாகுமோ, இப்படியாகுமோ, செயல்படாமல் போவோமோ. ஒரு சின்ன நோய் வந்தால் போதும், அந்த நோயை நினச்சி நினச்சி பயந்து அதை பெரிய நோயாக்கிறது. நோய் வரும் போகும், உயிர் வரிக்கிற நோய் கூட வரும். அந்த நோய் போகும், அதற்கு பின்னால் பல வருடம் அல்லாஹ் வாழ வைப்பான். நீங்கள் ஏன் முடங்குகிறீர்கள் என்று கேட்கிறேன். நாட்டில் பயங்காட்டுறவங்க நிறைய இருக்கிறாங்க. நம்மை மாதிரி பயப்படுற ஆள் இருக்கிறதுனால பயங்காட்டப்படும். இந்த நாட்டிலும் வீட்டிலும், வீட்டில் சொல்லுவாங்க கொஞ்சம் சுகர் வந்துச்சுன்னா எச்சரிக்கை, பார்த்து சாப்பிடு, இனிப்பு தொற்றாத, நேற்று அந்த எதிர்த்து வீட்டுக்காருக்கு விரலை அறுத்துட்டாங்க, இப்படியா சொல்கிறது. பயமாக இருக்கும். எல்லாம் நாடுவோம் பலேசாக்கும். ஆர்வத்தை சொல்லுங்கள், ஊக்கத்தை சொல்லுங்கள். அவருக்கு விரலை அறுத்ததுனால எல்லாத்துக்கும் அறுக்கணுமா? இல்லை. ஒரே நோய் ஒருவருக்கு கொடுக்கும் பாதிப்பை இன்னொருவருக்கு கொடுக்கும் சக்தி அந்த நோய்க்கே இல்லை. நோயின் வீரியம் அல்லாஹ்வால் தரப்படுகிறது. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, மௌத்தானார். இவருக்கு 3 தடவை வந்தது, இன்னும் வாழ்கிறார். அட்டாக் என்பது உயிரை பறிக்கும் நோய் அல்ல. மௌத்து வரும்போது அட்டாக் ஒரு காரணமாகி போனது. மௌத்துக்கு அட்டாக் ஒரு காரணம். ஹார்ட் அட்டாக் என்பது உயிர் பறிக்கும் நோயா? ஹார்ட் அடப்பு வரும். எத்தனையோ பேர் எத்தனை தடவை, ஒவ்வொரு முறையும் அடப்பு வருது, ஓப்பன் ஆகுது, அப்புறம் அதுக்கு ஏதாவது வைக்கிறாங்க, போகிறாங்க, சரி செய்கிறாங்க. இதில் யார் வீழ்ந்தார்கள் என்றால் பதட்டம் அடைந்தவர்கள் வீழ்ந்து விட்டார்கள். எழுந்திருக்க முடியலை, நடக்க முடியலை. பாசிட்டிவான எண்ணம் இல்லாமல் எதிர்மறையாகவே சிந்தித்து வீட்டில் இருக்கிறவங்களும் நீங்கள் சாப்பிட்றாதீங்க, போன மாதம் தான் டாக்டர் சொல்லி விட்டுருக்கிறாரு, அப்படி சொல்லி இந்த மனுஷன் ஒன்றும் சாப்பிடாமல் கடைசியில் ஆள் ரொம்ப டேஞ்சராக நடமாடுறார். வேண்டாம் என்கிறேன். அல்லாஹ் பிரியப்படவில்லை. வல்லாஹு கைருன் ஹாஃபிதன், உங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வை விட சிறந்தவன் யாரும் இல்லை. அது குர்ஆனின் வசனம். உங்களை அவன் பாதுகாப்பான். பாதுகாக்கும் சக்தி அவனிடத்தில் இருக்கிறது. பதட்டம் கூடாது.
அல்லாமா அபுல் ஹசனுல் முஸையன் ரொம்ப பெரிய மனிதர், பக்குவமானவர்கள், அல்லாவின் நம்பிக்கை சார்ந்த மனிதர். ஒரு மனிதன்ட பக்குவம் வரணும், நம்பிக்கை வரணும். எதுவும் நடக்க போகிறது இல்லை, எது நடந்தால் என் ரப்பின் நாட்டம் இல்லாமல் நடக்காது. என்னுடைய ஈமானே அதுதான். அல் கதுர் அதாவது அல் ஷர்ரு ஒல் ஹைரு பியதில்லா. நன்மை தீமை, நலவும் துன்பமும், கஷ்டமும் சந்தோஷமும் அல்லாவின் கையில் தான் இருக்கிறது. ஒருத்தர் சொல்கிறார், உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. அதை கடந்து நான் பயந்து 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 அவர் பார்த்துடக்கூடாது, அவர் என்னமோ பண்ணுவேன்னு சொல்கிறாரு நினச்சிக்கிட்டே இருந்தால் நான் வாழ முடியுமா? இல்லை, அவர் கையில் அல்ல என்னை தீங்களித்து அடக்குவதும் ஒடுக்குவதும், அல்லாவின் கையிலேயே தீங்களிக்கிற சக்தி உண்டு, அல்லாவின் கையில். பக்கத்து வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்கிறார், பாரு உனக்கு மௌத்து என் கையால் தான்ட்டு. பக்கத்து வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்கிறாராம், உனக்கு மௌத்து ஏன் கையால் தான். இவர் அதுக்கு பயந்து வெளியிலேயே போகிறது இல்லை. என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வாழ்வோம், நமக்கு 10 வருஷத்துக்கு முந்தி அவர் போயிடுவார். அவருக்கு யார் கையால் மௌத்து? அல் ஹைரு வஷ்ஷர்ரு பியதில்லா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நம்ப வேண்டி ஈமானில் ஒன்று, நலவு எனக்கு நடப்பதும் தீங்கு நடப்பதும் ஆரோக்கியம் கிடைப்பதும் நான் விபரீதத்திற்கு ஆளாகுவதும் கஷ்டம் வருவதும் மகிழ்ச்சி வருவதும் அல்லாவின் கையிலேயே இருக்கிறது. இது ஈமான், இது நம்பிக்கை. இதில் நீங்கள் தோய்ந்து போகும்போது பலகீனமாவீர்கள். பலகீனமானால் அல்லாஹ்வின் நேசம் போகிறது உங்களை விட்டோம். ஏதோ அல்லாஹ் நம்ம பலகீனமானவங்களை நேசிக்கலன்னா அதற்கு பின்னால் அவன் மீதான நம்பிக்கை குறைந்ததால் பலகீனம். பலகீனம் ஏன் வருது? அவன் மேலே உள்ள நம்பிக்கை குறைஞ்சிச்சு. அல்லாமா அபுல் ஹசனுல் முஸையன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாம் இஸ்திமாவை முடிக்கிறோம், நிறைவுபடுத்துகிறோம். 2 நாளின் பாடம் இது வகுப்பு நடத்துகிற இடம். 2 நாளின் தியாகம் இது. இந்த 2 நாளைக்காக ஹதரத்து போன்றவர்கள் எத்தனை நாள் விழித்திருப்பார்கள். தியாகம், முயற்சிகள், நோக்கம். இங்கிருந்து நீங்கள் மிகப்பெரிய நம்பிக்கை அல்லாவின் மீது சுமந்து வெளியே போக வேண்டும். வீட்டில் போய் ஆறுதல் சொல்லணும், தைரியம் சொல்லணும். என்ன போட்டு பயப்படுறீங்க? ஒன்றும் பயப்படாதீர்கள், பதறாதீர்கள். பாசிட்டிவாகவே சிந்தியுங்கள், நெகட்டிவாக சிந்திக்காதீர்கள். அது அல்லாவுக்கே பிரியமில்லை. இது ஏதோ அறிவியல் சார்ந்த கல்வி மாத்திரம் அல்ல, ஆன்மீகம் சார்ந்த கல்வி. அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பும் வாழ்க்கை அது. கொஞ்சம் தைரியம் வரணும். எப்பவுமே தைரியத்தை இழந்தோம் என்றால் வாழ்க்கையின் மொத்த பலத்தையும் இழக்கிறோம். தைரியம் வரணும். கொஞ்சம் கீழே எழுந்துட்டாலும் எழுந்திருச்சு நடக்க முனையணும். குழந்தைகள் எழுந்திருக்கும், நடக்க கொஞ்சம் அப்படி காலை தூக்கும். உம்மா பிடிச்சி உட்கார வச்சாங்கன்னா அது 5 வயசானாலும் நடக்காது. அது நடக்க எழுந்திருக்கும், கீழே வீழும், விழத்தான் செய்யும். 10 தடவை வீழும், 11வது நிற்க ஆரம்பிக்கும். அப்போ நடக்க பழகும். 5 தடவை வீழும், 6வது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும். அது விழுமே என்று பயந்து நீங்கள் நிற்பதற்கு அனுமதிக்காவிட்டால் என்னைக்குத்தான் பிள்ளை நிற்பார்? அல்லாமா அபுல் ஹசனுல் முஸையன் ரொம்ப நேர்மையான மனிதர், ரொம்ப நல்லவர், அல்லாவின் தொடர்புடையவர். ஒரு பயணம், கடுமையான தண்ணி தாகம், தபூக்கின் வழி. தபூக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்களே அந்த பாதை, கடும் தாகம், தண்ணி வேணும். அங்கே ஒரு கிணறு இருந்துச்சு. கிணத்துல போய் தண்ணி குடிப்போமே நினைக்கிறாங்க. அல்லாமா அபுல் ஹசன் முஸையன் கிணத்துக்கு போகிறாங்க. கிணத்துக்கு போனால் அவங்க வேகமாக கிணத்துக்கு போன ஒன்றும் இல்லை. அப்படி லேசாக உள்ளுக்குள்ளே ஏதாவது முங்கி தண்ணி எடுத்துடலாமான்னு பார்த்தாங்கல்ல, உள்ளே விழுந்துட்டாங்க. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நல்லவர்களோடு அவன் இருக்கிறான், நல்லவர்களை சோதித்தும் பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய சோதனை பாவிகளுக்கு நினச்சிக்கிட்டீங்களா? சாலிஹீங்களுக்கும் உண்டு. நல்லவர்களையும் சோதிப்பான் அல்லாஹ். நல்லவர்களை சோதித்து அவங்க அந்தஸ்தை இன்னும் உயர்த்துவான். உள்ளே விழுந்துட்டாங்க. அல்லாமா அபுல் ஹசன் முஸையன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உள்ளே விழுந்தாங்க. கிணற்றுக்குள்ளே விழுந்துட்டாங்க. கிணத்துக்குள்ளே விழுந்த போது பார்க்குறாங்க, கிணறு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, ஏறலாம் முடியாது, யாராச்சும் சப்போர்ட் பண்ணணும். ஆனால் மனசில் ஒரு நம்பிக்கை. என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கே இருந்து சொல்கிறாங்க, நீ என்ன உள்ளே அனுப்பிட்ட, நீ எப்போ எல்லாம் வெளியில் எடுப்பியோ அப்போ எடுத்துக்கான்னாங்க. அனுப்புனது நீ தான், எடுக்கிறது நீ தான், நான் எஞ்ச முடியாது. அங்கே பார்த்தாங்க ஒரு பள்ளம் இருக்குது கிணத்துக்குள்ளே. கிணத்துக்குள்ளே அந்த சுவரில், கிணத்து அப்பமெல்லாம் சுற்றுக்கட்டு கிணறுகள், அங்கே ஒரு பள்ளம். அந்த பள்ளத்தை பார்த்துட்டாங்க, மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க.
ஜம்முன்னு உட்காந்துட்டா கொஞ்சம் ராகத்தாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் உட்கார்றதுக்கு இடம் கிடைச்சிச்சு இல்லையா, இல்லைன்னா தண்ணிக்குள்ளே கிடக்கணும். அல்லாஹ் உனக்கு ஒரு சோதனையை கஷ்டத்தை கொடுக்குறான்னா அதை நீ பார். அப்துல்லா இப்னு உமர் சொன்னாங்க, அந்த சோதனைக்குள்ளே 4 வகையான நியமத்து இருக்கிறது. 4 நியமத். சோதனை 1, நியமத்து 4. ரப்பு அழகானவன், ரப்பு அன்பானவன், ரப்பு கருணை உள்ளவன், ரப்பு அவன் ஆசையெல்லாம் ஒன்றை தூக்கி உயர்வ வைக்கிறது. அவன் ஆசை ஒன்றை தூக்கி உயர்வா வைக்கணும், அது ரப்புடைய ஆசை. நீயே உன்னை தாழ்த்திக்கிட்டே போகிற, நீயே உன்னை கொண்டு போய் கீழே போட்டுக்கிட்டே இருக்கிற. உன்னை தூக்கி வச்சு அழகு பார்க்கணும்னு எல்லாம் ஆசைப்படுறான். அவனை குறித்து நாம் அழகாகவே விளங்க வேண்டும். லைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், முடிவு செய்வதில் தீர்ப்பு வழங்குவதில் நான் அழகான தீர்ப்பு வழங்குவோன் இல்லையா? உனக்கு என்ன தீர்ப்பு வழங்கினாலும் நான் அழகான தீர்ப்பு வழங்குவோன்கிறான் அல்லாஹ். என்னை போல் அழகாக யாரால் தீர்ப்பு வழங்க முடியும்? உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தேன், அது நான் அழகான எடுத்த முடிவு, என்னுடைய முடிவும் தீர்ப்பும் அழகானது தான் என்கிறான். அப்படியானால் அவன் முடிவில் நான் வருத்தப்படுவதிலே எனக்கு புரியாமல் வருத்தப்படுகிறேன். அவன் கொடுத்ததை நான் பொருந்தி கொள்ளாதது எனக்கு புரியாததால் பொருந்தி கொள்றது இல்லை. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவன் எதை என் மீது செய்தானோ அது அழகிய முடிவு என்று குர்ஆனில் சொன்னான். அழகிய முடிவு. ஒரு நிமிஷம் கூட அல்லாஹ்வை நான் வருத்தப்பட்டதாக என் வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. அல்லாஹ்வை நான் வருத்தப்பட்டதே இல்லை. அவனை வருத்தப்பட்டால் அதை விட அறியாமல் வேறு ஒன்றும் இல்லை. அவன் நம்மை தூக்கி வச்சு உயர்த்தி பார்க்குறான். நம்ம காரியங்களில் எது நல்லதோ அதை தான் தீர்ப்பு வழங்குறங்கிறான். அவனை நம்ம வருத்தப்படுறதா? அது அறியாமல் இல்லையா, புரியாமல் இல்லையா? எங்கே வருத்தப்படுறது அவன் மீது? பொம்பளை பிள்ளையெல்லாம் கொடுத்துட்டான், அதனால் வருத்தமாக இருக்குது. ஒருத்தர் வந்து சொன்னார், அதில் கொஞ்சம் துவா செய்யுங்க, ஆம்பளை பயிலெலாம் கிடச்சிருக்கான், ரொம்ப தொந்தரவுப்படுத்துகிறாங்கிறார். இவர் பொம்பளை பிள்ளையாக இருக்குன்னு வருத்தப்பட்டார். அவர் சொல்ல, ஆம்பளை பயிலெலாம் கிடச்சது ரொம்ப தொந்தரவாக இருக்குது, ஒரு பெண்ணு பிறக்காமல் போயிட்டாலே இந்த பயிலுள்ள பூரா வச்சு பார்த்துருவேன், கை வைப்ப ஒரு கை பார்த்துருவேன். இதுதான் இது. அங்கே பார்த்தா இப்படி பேச்சு வரும், இங்கே பார்த்தா அப்படி பேச்சு வரும். அவன் அழகானவன், அன்பானவன், பெண்மக்களாக கொடுத்தான் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அத்தனை பெண்மக்களும் அன்னலார் மீது உயிரையே வைத்திருந்தார்கள். அவனைத்தான் நான் இங்கே சொல்ல வருகிறேன். அழகான முடிவுக்கு சொந்தக்காரன். நான் அதை மாற்றி யோசிக்கும் போது அவன் அப்படியே இருக்கிறான், நான் பலகீனமாகி விடுகிறேன். ஆஹா, இப்படி ஆயிட்டோமே. எப்படி ஆனீர்கள்? நல்லா இருக்கிறீர்கள். உங்களையே நீங்கள் ஏமாற்றி கொள்ளாதீர்கள். உங்களையே நீங்கள் சோதிக்கப்பட்டவர்களாக பார்த்து விடாதீர்கள். நீங்கள் நல்லா இருக்கிறீர்கள். அல்லாமா அபுல் ஹசன் முஸையன் ஏறி உட்காந்துட்டாங்க, ஜம்முன்னு உட்காந்து முராக்கபாவில் இருந்துட்டாங்க. எங்கே போய் முராக்கபா? கிணத்துக்குள்ளே. இங்கே முராக்கபா இருந்தாலும் யாராச்சும் ஒருத்தர் பக்கத்தில் வந்து உட்காந்து முராக்கபா இருப்பேன், யாரும் வரமாட்டாங்கன்னா இப்படி நம்ம உட்காந்துட்டோம்னா முராக்கபா இதுதானே, இப்படி உட்காந்துருவோம். உட்காந்துட்டா அவர் யோசிப்பாசு திரோ தியானத்தை கொஞ்ச நேரம் கூட இருந்து வைங்களேன், பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முராக்கபாவையே கலைக்கிறதுக்கு உம்மத்து இருக்குது. ஏன்னா அவருக்கு அவசரம்னா என்ன, அல்லாஹ் விட்டும் பிரிச்சாதான் அவர் பேச முடியும். இப்போ நான் முராக்கபானா அல்லாவோட இருக்கிறேன். உம்மத்துடைய பலகீனம். என் பெருமான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, நீ தொழுகிற போது யாராவது உன்னை சந்திக்கணும்னு உட்கார்ந்தாங்கன்னா கொஞ்சம் தொழுகையை சுருக்கிட்டு அவரை சந்திச்சிருப்பான்னாங்க. எங்கே அல்லாஹ் எங்கே இருக்கிறார், ரசூல் எங்கே இருக்கிறாங்க? நான் முராக்கபா விட்டுட்டு அவர்கிட்ட பேசுறது. அல்லாஹ்ட்ட சொல்வேன், எங்கள் ஹபீப் அப்படி தான் கற்றுக் கொடுத்தாங்க. ரப்பே, என்ன அல்லாஹ் உங்களை எங்கே வச்சிருக்கிறான்? என் இபாதத்தை கூட நான் கொஞ்சம் சீக்கிரமாக செய்துட்டு உங்கள் தேவையை பூர்த்தி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்களே ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் தகுதி என் முராக்கபாவிட மேலானது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? இப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவங்க நீங்கள் சக்தி வாய்ந்தவர்கள் ஆகிடுவீங்க. பலகீனமாக போயிட்டோம், எல்லாத்துலேயும் பலகீனம். பையனை படிக்க அனுப்பிடுறோம், அவன் நல்லா படிப்பானா, எப்படி இருப்பான், சரியாகிடுவானா, சரியாக மாட்டானா, நீங்கள் நினச்சி நீங்கள் பலகீனமாயிட்டீங்க. அவன் ஜோராக இருக்கிறாங்க போய் உங்களை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. அவன் இவர் 24 ஹவரும் அவனை பற்றி சிந்திச்சு சொல்கிறாரு. ராத்திரி பூரா தூக்கமே வரலை ஹதரத்துங்கிறார். உன் பையனுக்கு ஃபோன் அடித்தா நான் நிம்மதியாக தூங்கி முடிச்சாத்தான் நீங்கள் தூங்க வேண்டியதானங்கிறான். ஏன்? அனுப்பிட்டோமா? நம்பிக்கை போடுங்க அல்லாட்ட. ரப்பே அனுப்பிட்டேன், உத்தரவு
நீ உன் விருப்பம் அனுப்பி வச்சுட்டேன், இன்ஷா அல்லாஹ் அவன் நல்லா இருக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அப்படி சொல்லிட்டியா அவன் நல்லா மட்டும்தான் இருப்பான்னாங்க. நல்லா இருக்கணும்னு சொல்லு, அப்படி தான் இருப்பான். அப்போ அந்த எண்ணம், பாசிட்டிவான எண்ணத்தை வளருங்கள். நம்பிக்கையான மூமினாகுவீர்கள், சக்தி வாய்ந்த மூமினாகுவீர்கள். பதட்டம் வாழ்க்கையில் போகும். அழகாக ஏறி திண்டில் உட்காந்துக்கிட்டு முராகபால இருந்தாங்க. திடீர்னு ஒரு சலசலப்பு ஏற்படுது. கிது 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 கிது. அந்த திண்டுகள் பொந்துகள்லாம் அந்த மாதிரி சத்தம் கேட்கும். பார்த்தா ஒரு பெரிய பாம்பு வருது, மேலே இருந்து வருது. முராகபா எப்படி இருக்கும் இப்போ? எங்கே ஒரு பாம்பு வருதுன்னா பெரிய பாம்பு. அந்த அந்த வரலாறை நீங்கள் பாருங்கள். பெரிய பாம்பு அது மேலேருந்து இறங்குது. அப்படியே உட்காந்துட்டாங்க. முராகபால் இருந்துட்டு சொன்னாங்க, எதுக்குன்னு தெரியல, நீ பாம்பை இறக்குற, பார்த்துக்க அவன் முடிவு எதுவோ. அது வந்து என்ன மோந்து பார்த்துட்டா போகுது. அது இறங்குது, நேராக பொந்துக்கு தான் வரப்போகுது. நம்ம மாற்றி அதில் போய் உட்காந்துருக்கோம் போல தெரியுது. ஓ முடிவு ஹைராக இருக்கும்ண்டு அந்த நேரம் அந்த பாம்பு வந்து அப்படியே 2 தடவை அவரை சுற்றிச்சு. சுற்றிட்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த திண்டில் பக்கத்தில் உட்காந்து அதனுடைய வாழை எடுத்து அவர் மேலே சுற்றிட்டு அப்படியே கடன்னு சுற்றி அவரை ஃபுல்லாக தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டுட்டு அதனுடைய மேல் முகம் போச்சு. மேலே ஏறின பின்னால் அதை அப்படியே அவிழ்த்து விட்டுட்டு அவர் வெளியில் வந்துட்டார். வந்து பாம்பை பார்த்தா பாம்பை காணல, அவர் தப்பிட்டார். அவங்க சொன்னார், அபுல் ஹசன் முஸையன், அல்லாஹ் அந்த பாம்பை அனுப்பி அது வாலில் என்னை சுற்றி என்னை தூக்கிட்டு வருது. ஏன்னா அந்த காட்டில் ஆள் இல்லை, மக்கள் இல்லை. யாராவது இன்னொரு நாள் வரணும், ராத்திரி பூரா நாங்கள் உள்ளே உட்காந்துருக்கணும். என் ரப்புக்கு தெரியும் இவன் ராத்திரி இந்த தண்ணியில் உட்காந்தா கஷ்டமாக ஆகிடும் அப்படின்ட்டு அவன் யாரை அனுப்பி வச்சுட்டான்? ஒரு பாம்பை அனுப்பி வச்சு அது என்னை சுற்றி சுருட்டி மேலே கொண்டு வந்து, மேலே வந்தோடனே மடமன் கடக்கடன்னு என்னோட உடம்புல இருந்த வாழை பூரா வெளியில் எடுத்துட்டு பாம்பு போயிட்டு அவர் சொல்கிறாரு, அபல பலஅத்துஹு அல் அரது அம் ரஃபஅத்துஹு ஸமா. பூமி அந்த பாம்பை விழுங்கியதா அல்லது வானம் தான் அந்த பாம்பை தூக்கிட்டு உயர்த்தி விட்டதா எனக்கு தெரியல. நான் ரிலீஃப் ஆன, ஆனால் பாம்பை காணல. பலஅத்துஹுல் அரது அம் ரஃபஅத்துஹு ஸமா. பூமி விழுங்கி விட்டதா? ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக அந்த பாம்பு என் கண்ணை விட்டு மறையணும்னா பூமி பிளந்து உள்ளே போயிருக்கணும். அம் ரஃபஅத்துஹு ஸமா அல்லது வானம் அதை உயர்த்தி இருக்கணும். எனக்கு தெரியல, ஆனால் பாம்பை காணல. என்ன மேலே கொண்டு விட்டுட்டு அது போயிட்டு. அந்த பாம்பு யார்? அல்லாஹு ஹைருன் ஹாஃபிதன். பாதுகாப்பவர்களில் அல்லாஹ்வே சிறந்தவன். நான் பாதுகாப்பாளன் சொல்லல, பாதுகாப்பதில் சிறந்தவன். எப்படி பாதுகாத்தான் அபுல் ஹசன் முஸையனை? அந்த அல்லாஹ் இங்கே இருக்கிறான், என்னோடு இருக்கிறான், உங்களோடு இருக்கிறான். நான் பலகீனப்பட்டதால் அல்லாஹ்வுடைய பிரியம் வெளியில் போகுது. ஏன்னா ஒரு பலகீனமான மூமின் அல்லாஹ் நேசிக்கிறது இல்லை. பலகீனம் நம்பிக்கை சார்ந்த பலகீனம். பலமுள்ள மூமின் தான் ரப்பின் நேசத்திற்குரிய மூமின். எனவே இந்த இஸ்திமா நமக்கு பலத்தை தருகிறது. பலம் பெறுங்கள், நம்பிக்கை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் எந்த சக்தியும் உங்களை அழிப்பதற்கோ உயர்த்துவதற்கோ இல்லவே இல்லை. 1000 முறை சொல்கிறேன். உங்களை அழிக்கும் சக்தி ரப்புக்கு சொந்தம், உங்களை உயர்த்தும் சக்தியும் ரப்புக்கு சொந்தம். எவ்வளவு பெரிய பலமுள்ள மூமினாக நான் இருக்க வேண்டும். பலவீனமான மூமினாக வாழ்வதா? சாலிஹீன்கள் அல்லாஹ்வோடு செய்த அந்த ஒப்பந்தம், அவங்க வாழ்ந்து காட்டிய அந்த விதம். நம்ம வழிமாறுகளை பற்றியெல்லாம் படிக்கிறோம்னா அங்கே பூரா நீங்கள் பார்த்த வரலாறுகளை ஏன் சொல்கிறான் அல்லாஹ்? பகுசுசில் கசஸுங்கிறான் குரானில். சரித்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்கங்கிறான், வரலாறை சொல்கிறான். நான் நீங்கள் பார்க்கலாம் நிறைய பயான்களை கருத்தை மட்டும்லாம் சொல்கிறது இல்லை, வரலாறு சொல்கிறது. ஏன் வரலாறு சொல்லுங்கிறான் அல்லாஹ்? பகுசுசில் கசஸ் லஅல்லஹும் யதஃபக்கரூன். சமுதாயத்தை சிந்திக்கிற இடத்துல கொண்டு வைக்கணும்னா வரலாறு சொல்லுங்கள். அந்த வரலாறை பார்க்கும். அபுல் ஹசன் முஸையனை நீ பார்த்தா நமக்கு ஞாபகம் வரும். சுப்ஹானல்லாஹ், கிணத்துக்குள்ளே இருந்தோம், அல்லாஹ்ட்ட முராகபால இருந்தோம். அல்லாஹ் பாம்பு வச்சு அல்லவா அவரை வெளியில் தூக்குனா? அல்லாஹ் தூக்கிறதுக்கு மனுஷன் தான் வரணும் தேவையில்லை. தீங்க கொடுக்கக்கூடியதை வைத்து ஹைரை கொடுப்பான் அல்லாஹ். தீங்க கொடுக்கிறது பாம்பு, அவருக்கு ஹைராக்கி கொடுத்தான் அல்லாஹ். வாழ்க்கை என்பது ஒரு அழகானது. நம்ம அதை எப்பவுமே பதட்டமா, எப்பவுமே டென்ஷனா, சில பேரை பார்த்தா ரிலாக்ஸே இல்லை. இனி இருக்கக்கூடாது. எங்களுடைய இஸ்திமாவுக்கு பின்னால் உங்கள் வாழ்க்கையில் பாடம்
அடுத்த வருடம் எப்போ திருச்சியில் இஸ்திமா ஆசைப்படணும். ஏன்? இதிலிருந்து நான் என்னை தைரியப்படுத்தி இருக்கிறேன், இதிலிருந்து நான் சரியாகி இருக்கிறேன், என் பலகீனத்தை போக்கி இருக்கிறேன், என் நம்பிக்கையில் இருந்த மாசை நீக்கிட்டேன், நோயை நினைச்சு பயந்து பயந்து வீட்டடக்கமாக இருந்த நான் இன்றைக்கு ஆரோக்கியமாக நடமாடுகிறேன், என்னால் என் குடும்பம் பிரயோஜனம் வருது. மற்றவங்களுக்கு எப்பவுமே சுமையாக வாழ்ந்துடக்கூடாது. 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடிய மனிதனாக வாழணும், 4 பேருக்கு நல்ல செய்கிற வாழ்க்கைக்கு வரணும். நம்மை பார்த்து குடும்பம் தைரியம் பெறணும், நம்மை பார்த்து குடும்பம் உடையும் வாழ்க்கையாக வாழ்வது. வீட்டில் போய் ஒரே பயத்துக்குரிய செய்தியாக சொல்கிறது, எப்போ போனாலும் பயத்துக்குரிய செய்தி. அன்றைக்கி ஒருத்தரை போய் சந்தித்தேன், அவர் ரொம்ப டல்லாக இருக்கார், ரொம்ப டல்லு. அவங்க மனைவி சொன்னாங்க, ஹதரத்தை அவங்களுக்கு ஓதி பாருங்கன்னா. நான் சொன்னேன், அவர் தான் எனக்கு ஓதி பார்க்கணுன்னு. அந்த அம்மா ஒரு மாதிரியாக போயிட்டு, அவர் தான் எனக்கு ஓதி பார்க்கணும், என்ன சொல்கிறீங்க? இல்லை, அவர் இருக்கிற நிலைமையை பார்த்தா அவ்வளோ டல்லாக ஒரு சோகத்தில் ரொம்ப முடியாமல் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முடியாதவங்களை சந்தித்தா அவங்கள உங்களுக்கு துஆ செய்ய சொல்லுங்கள், அவங்க துஆ செய்தால் கபூல் ஆகும்னு சொன்னாங்க. இப்போ அவர் அந்த கண்டிஷனில் இருக்கிறாருன்னு அவரே சிரிச்சிட்டார். ஆள் டல்லாக இருந்தாலும் சிரிச்சிட்டார். நான் சொன்னேன், என்ன டல்லுன்னு கேட்டேன். அவகிட்டம்மா சொல்லிச்சு, ஒன்றும் இல்லை, அவர் முந்தா நாள் அவர் நண்பர் திடீர்னு ராத்திரியில் 12 மணிக்கு மௌத்தா போயிட்டார். அவர் ஃப்ரெண்ட்ஸ் மௌத்தாயிட்டார். வயசு எத்தனை? 34 வயசு. அந்த பையன் 34 வயசில் போயிட்டார். 2 பேருக்கு ஒரே கிளாஸ்மேட்டு, ஒன்றாவே போனாங்க, ஒன்றாவே வந்தாங்க. அதனால் 2 நாள் அவர் சாப்பிட்றது இல்லை, 2 நாளாக தூங்குறது இல்லை, எங்கிட்டையும் பேசுறது இல்லை, பிள்ளைங்களை கண்டாலும் ஒரு மாதிரியாக இருக்கிறார், வேலைக்கே போகலை. அவர் சொல்கிறாரு, அவர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏதாச்சும் ஆகிட்டுன்னா அதை அப்படி செய்துக்க. இப்போவுமே சொத்தெல்லாம் பங்கு வைக்கிறாரு, சொத்து பங்கு வைக்கிறாரு, காரியத்தை சொல்கிறாரு, என்னென்ன வசியத்தை செய்கிறாரு. ஏன்னா இவருக்கு என்னன்னா, நம்ம கூட பழகுனா ஒரே கிளாஸ் மட்டும் போயிட்டான், நம்ம இனிமேல் அவ்வளோதான். அப்படி அல்லாஹ் கிளாஸ்மேட்டை பூரா மொத்தமாக தூக்கணும்னா துனியாவில் யாருங்க இருப்பா? நான் கேட்குறேன், என் கூட ஓதுன 25 பேர், அதில் ஒருத்தர் போயிட்டார். அவர் போய் 15 வருஷம் 20 வருஷம் ஆச்சு, இன்னும் நான் ஹயாத்தோடு இருக்கிறேன். கிளாஸ்மேட்டை பூரா அல்லாஹ் தூக்கணும்னா ஒரே காலத்தில் வயசுக்கு ஒத்தவர், என் வயசுக்கு ஒத்தவர் போயிட்டார், 30 வயசில் உள்ள ஒருத்தர் போயிட்டாருன்னு நான் பயந்து முடங்கினேன்னா 30 வயசில் அல்லாஹ் தூக்கணும்னா 30,000 பேரை தூக்கணும். அது என்ன நம்பிக்கை? அவநம்பிக்கை. மனிதனை முடக்கும் நம்பிக்கை அது, அதுதான் பலகீனம். அந்த பலகீனம் வேண்டாம். உன்னை ரப்பே நேசிக்க மாட்டான், ரப்பே நேசிக்க மாட்டான். அவருக்கு மௌத்தாயிட்டு அல்லாஹ் லேசாக்கட்டும், அவர் மன்னரை பிரகாசமாக்கட்டும், அவர் கபூரு நல்லா இருக்கட்டும், அவர் மனைவி அல்லாஹ் சந்தோஷமாக்கட்டும், நல்ல பகரம் கொடுக்கட்டும். அப்படி துவா செய்துட்டு எழுந்திருச்சு அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போய், என்னம்மா அவங்க வீட்டுக்காரர் போயிட்டாரு, என்ன ஹெல்ப் பண்ணணுமா, பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா, அப்படி ஆக்டிவாக இருந்த அந்த குடும்பத்தை தூக்கி சுமப்பாளா? அதை விட்டுட்டு அந்த குடும்பத்துக்காரர் அங்கேருந்து இவரை விசாரிக்க வர்றான். எங்கள் வீட்டுக்காரர் போனதுலேருந்து உங்கள் வீட்டுக்காரர் மோசமாக இருக்காராம. எங்க அந்த குடும்பத்தை இவர் தூக்கணுமா? அந்த குடும்பம் இவரை வந்து நல விசாரிக்கிற அளவுக்கு இவர் முடங்குறார். இது எவ்வளோ பெரிய பலகீனம்! ஒரு வித்தியாசமான மனித உலகம் இது. அதிர்ச்சியிலேயே மனிதன் வாழுகிறான், எப்பவுமே நெருக்கடியிலே வாழுகிறோம், எப்பவுமே ஒரு வகையான பதட்டத்திலேயே வாழுகிறோம். இன்னொரு பக்கம் ரொம்ப மனிதன் உள்ளத்தால் இறுகி போகிறான். நல்ல வாழ்க்கை இல்லை. இறுகிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? உபைதுல்லா இப்னு ஜியாது ஒரு அக்கிரமமான மனிதர். உபைதுல்லா இப்னு ஜியாத் ரொம்ப அக்கிரமம், அதிகார பலத்தில் ரொம்ப அக்கிரமம் பண்ணார். அவர் யாருன்னு கொஞ்சம் விளங்கணும்னா, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய கர்பலாவை நெருப்பு மூட்டி இமாம் ஹுசைன் போன்றவர்களை இந்த உலகத்தில் கொலை செய்தவர், ரசூலுடைய அகல பைத்தோடு மோதியவர் உபைதுல்லா இப்னு ஜியாத். சுவனத்து வாலிபர்கள் இமாம் ஹசன் ஹுசைன், அந்த குடும்பத்தோடு மோதியவர், கர்பலா களத்தை வீரியமாக்கியவர்களில் உபைதுல்லா இப்னு ஜியாதுக்கு பங்கு இருக்குது. காரியம் இல்லாமல் டக்குன்னு தவறு செய்திருவார். உன்னை விளங்கிங்க, எந்த காரியமும் காரணமும் இல்லாமல் நம்ம மீது ஒருத்தர் தவறு செய்கிறாருன்னா அந்த நேரத்தில் கூட நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும். இந்த தவறு நாம் செய்யலை, நம்ம பேரில் பழி வந்திருக்குது, ஆனால் இந்த பழிச்சொல்லிலிருந்து நம்மை மீட்டு எடுக்கிறதுக்கு காலம் தாமதம் இல்லாமல் என் ரப்பு செய்வான். கால தாமதம்லாம் இல்லை. அதில் சஃபான் இப்னு முஹரிஸ்ன்னு அன்னைக்கு வாழ்ந்த ஒரு வலியுல்லா, சஃபான் இப்னு முஹரிஸ் உபைதுல்லா இப்னு ஜியாதுடைய காலத்தில் வாழ்கிறார். அவர் ஒரு பெரிய வலியுல்லா. எந்த அளவுக்கு பெரிய வலியுல்லா? அன்னைக்கு உலகம் அவரை பற்றி பேசும்.
அவர் பார்வையில் கூட பெரிய பரக்கத்து இருக்கும். யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள அப்படி கை தலையில் வச்சுட்டாருன்னா அவர் தலையில் கை வச்ச பிள்ளைங்களுக்கு வந்து அல்லாஹு தாலா ஒரு பெரிய பரக்கத்தை கொடுப்பான், பெரிய நிம்மதியை கொடுப்பான். அப்படி ஒரு மனிதர் சஃபான் இப்னு முஹரிஸ். அவங்க கூட பிறந்த சகோதரருடைய பையனை உபைதுல்லா இப்னு ஜியாத் அரெஸ்ட் பண்ணிட்டார். அவங்க குடும்பத்திலே, வலியுல்லாவுடைய குடும்பத்திலேயே அரெஸ்ட் பண்ணிட்டார். உள்ள ஜெயிலில் கொண்டு வச்சுட்டார். காரணம் இல்லை, காரியம் இல்லை, காரணம் என்னான்னு தெரியல. எல்லாரும் சொல்கிறாங்க 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு, என்னத்துக்கு கூட்டு போனாங்க, விசாரணையும் இல்லை, ஒன்றும் இல்லை, பதில் வரல, பிடிச்சி உள்ளே போட்டாங்க. நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவுளியா இருக்கிறாங்களே, அல்லாவுடைய வழி இருக்கிறாங்களே, அவங்க ஏதாவது போய் பேசலாமே, அவங்க வந்து மக்கள்கிட்டலாம் போய் பேசுகிறதுலாம் இல்லை. அதுதான் பெரிய விஷயம். அவர்கிட்ட போய் என்னப்பா ஏறுப்பா அப்படிலாம் பேசுகிறது இல்லை. அவங்க பொதுவாக சொல்லுவாங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் பேசுகிற இடமே வேறப்பாம்மா, பேசுகிற இடம் வேறு. அப்ளிகேஷன் கொடுக்கறதும் நம்ம பிரச்சனை போய் ஷிக்காயத்து செய்ய வரும். அல்லாவே நம்முடைய ஷிக்காயத்து செய்யப்படும் இடம், நம்ம பிரச்சனைகளை போய் சொல்லப்படுகிற இடம். ஏன்னா அங்கே போன பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடச்சிடும். 2 நாள் ஆச்சு வரல. 3ஆவது நாள் தஹஜ்ஜுதில் எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருச்சு ஒது செய்துட்டு துவா செய்கிறாங்க. கையை தான் தூக்குனாங்க தஹஜ்ஜுதில். குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் அவங்க எப்போவும் தொழுகிறது தான், எப்போதும் கையேந்துறது தான். அவங்க கையேந்த அந்த விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு விசேஷமான கட்டம். இங்கே ராத்திரி 2 மணி இருக்கும். உபைதுல்லா இப்னு ஜியாத் வேகமாக முழிக்கிறார். பெரியவர், ஆட்சியாளர், அதிகாரமுள்ளவர், கைது பண்ணுவதுக்கு ஆர்டர் போட்டவர், அவர் முழிக்கிறார். முழிச்சு பதட்டமாகி தன்னுடைய அதிகாரிகளை கூப்பிட்றாரு. எங்கே அவங்க தூங்கிட்டு கிடக்கிறாங்க. காவலாளி தூங்கிட்டு இருக்கிறார், இராணுவ வீரர் தூங்குகிறார், என்னுடைய மேக்காப்பாளர் தூங்கிட்டு இருக்கிறார். அவருக்கு தூக்கம் கலைஞ்சி ஒரு மாதிரியாக பதட்டமாகி எழுப்பி சத்தம் போட, எழுந்திரிப்பா எழுந்திரிப்பா, அங்கே எங்கே எழுந்திரிக்கா, எல்லாம் ராத்திரியில் போதையில் உட்காந்து படுத்து கிடக்குது. ஒரு மாதிரியாக சத்தம் போட்டு எழுப்பணும்னு சொன்னால் அந்த இராணுவ அதிகாரியை உடனே கூப்பிட்டு, நீ போய் அவரை கூப்பிட்டு வந்துரு. யாரை நேற்று முந்தா நாள் கைது பண்ணி உள்ளே போட்டிங்களே, ஆளை கூப்பிட்டு வா. எங்கள் ராத்திரி 2:30 மணிங்கன்னாங்க. ஏதோ நேரம் தெரியாமல் பேச, 2:30 மணியோ 3 மணியோ 1 மணி ஆளை தூக்கிட்டு வாங்க, உடனே கொண்டு வா, கையில் இருக்கிற சங்கிலி எங்கெல்லாம் அவுத்து கூட்டு வந்துரு அப்படின்னாலாம். கையில் இருக்கிற சங்கிலிங்கள் இவரெல்லாம் 2 பேரும் போய் பேசிகிட்டே போகிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. இவர் கைது பண்ண ஆளை சங்கிலி அவுக்க சொன்னதே வரலாறு இல்லையே, அவுத்து கொண்டு வாங்குறாரு, அதுவும் ராத்திரியில் பேசுகிறாரு. எதுவும் ஆகி போச்சான்னு தெரியலையே, நம்ம வரும்போது இவருக்கு சங்கிலி போடுற மாதிரி ஆகிடக்கூடாது. இவர் நிலைமை மோசமாக இருக்குது. அவ்வளோ பதட்டம், அவ்வளோ பரேஷான். தூக்கிட்டு ஆளை துண்டார். உடனே வேகமாக போய் தூக்க கலைப்பில் போய் அங்கே போனால் அவர் தூங்கிட்டு இருக்கிறார். யார்? ஜெயிலில் இருக்கிறவர் தூங்குறார். ஜெயிலில் போட்டவருக்கு தூக்கம் போயிட்டு அவர் எழுந்து போனோடனே வெஞ்சி வெளியில் வாப்பா அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்து கையை அவுத்து, எல்லாம் சங்கிலி அவுத்து, காலுக்கு சங்கிலி அவுத்து, மேலே சட்டையை போட்டு வான்னு கூப்பிட்டு வர்றா. கொண்டு வந்து உபைதுல்லா இப்னு ஜியாதுடைய தர்பார் கொண்டு போய், நீங்கள் பத்திரமா கொண்டு போய் ஆளை கொண்டு போய் வாகனத்திலே தான் வீட்டில் கொண்டு விட்டு வந்துருங்கன்னார். வாகனத்திலே தூக்குன்னு விட்டுட்டு வந்துட்டாங்க. விட்டுட்டு வந்த பின்னால் காலையில் கேட்குறாங்க, என்ன ஏது? ஒன்றும் இல்லை, ராத்திரி தூக்கத்தில் ஒரு வகையான நிலை வந்துச்சு, ஒரு மாதிரியான அதிர்ச்சி வந்துச்சு, எனக்கு ஒரு பயம் வந்துட்டு, ராத்திரி நம்ம மௌத்தா போயிடுமோன்னு பயம் வந்துச்சு, வேண்டாம் இவரை கொண்டு விட்டுருவோன்னு முடிவுக்கு வந்தேன். ஒன்றும் நடக்கலை, என்னவும் நடக்கலை. அவ எங்கே பேசணுமோ அங்கே பேசுனாங்க. அல்லாவுடைய பேராருள் ஹஸரத் சையதுனா சஃபான் இப்னு முஹரிஸுடைய குடும்பத்து பிள்ளை காலையில் வீட்டில் வந்து ராத்திரி 3 மணிக்கு நிற்கிறார். அங்கே துவாவில் கையேந்திட்டு நிற்கிறாங்க. அவங்க துவா கொடுத்து முடிச்சு சுபு கூட பாங்கு சொல்லலை. அவர் உள்ளே வந்துட்டார். வந்த உடனே கட்டி அணைச்சாங்க. அணைச்சி சொன்னாங்க, வந்துட்டியா? சரி ரைட்டு, நான் அல்லாட்ட பேசினேன், அவன் ஓகே, நான் நடந்து போச்சிருந்தாங்க. அல்லாட்ட பேசிகிட்டு இருந்தேன், சரின்ட்டான், முடிஞ்சிட்டு அப்படின்னா. யார் நாம்? என்ன பாரம்பரியம்? நம்முடைய தொடர்பு என்ன? நமக்கு இருக்க கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்ன? நமக்கு எப்படிப்பட்ட ரப்பு? ரப்புன் கரீம், ரப்புன் கரீம். கொடுத்து 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 தயக்கம் காட்டாத ரப்பு கரீம். கரீம்னா என்ன? கொடுத்துக்கிட்டே இருப்பான்னு அர்த்தம். வல்லல்லவன். 1000 தடவை என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னென்னப்பா கேட்குற? அதெல்லாம் சொல்ல மாட்டான். இன்னொருக்க கேட்டால் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களாம், மனிதர்களுக்கு பிரியமானவர்கள், மனிதர்களுக்கு பிரியமானவர்கள் யார் தெரியுமா? மனிஸ்தகுனா நின்னாஸ், மனிதர்களிடத்தில் தேவையாகாமலும், ஒலம் யஸ்அல் ஷையா, மனிதர்களிடத்தில் எதையும் கேட்காமலும் இருந்தால் அவர்கள்தான் மனிதர்களுக்கு பிரியமானவர்கள். மனிதர்களுக்கு ஃபுலைல் இப்னு இயாத் யார்? ஒரு பெரிய இறைநேசர்.
அல்லாஹ்வை அடைஞ்சவங்க, மக்களையும் பார்த்தவங்க. நம்ம நினைக்கிறோம், சில பேர் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க, ஹஜ்ரத் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதுனாலும் நம்மள்கிட்ட சொல்லுங்கள், ஒன்றும் கவலைப்படக்கூடாது ஹஜ்ரத், உங்களுக்கு எதாவது கஷ்டம்னா உடனே ஒரு ஃபோன் பண்ணிடுங்க. நான் நினைப்பேன், உன்ன மாதிரி ஆளை வச்சிருக்கிறான்னு அதே பெரிய பரக்கத்து. அது காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கலாம் இல்லையா? அவருக்கு தெரியும் ஒரு காலம் ஹஜ்ரத் ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம பிரச்சனையை போய் அவர்கிட்ட சொல்லி அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் அல்லாட்ட கேட்குறது, அல்லாஹ் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே ஃபோன் பண்ண சொல்லி அந்த ஆள் சொல்லியிருக்கிறார். அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீ சரி செய்துடு, அவர் பிரச்சனை சரியாக போயிடும். என் பிரச்சனை தான் என் ரப்புக்கு தெரியுமே, என் பிரச்சனை என் ரப்புக்கு தெரியும். அவன் வாசலை தவிர எந்த வாசல்லையும் போய் நிற்கிறதும் இல்லை, எந்த வாசல்லையும் போய் சொல்கிறதும் இல்லை. எந்த ஒரு விஷயத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, பின்னால் தர்றேன் அப்படின்னு இந்த நாவை அல்லாஹ் சொல்ல வச்சதும் இல்லை. பசியாக வாழ்ந்திருக்கிறோம், படைத்தவனுக்கு மட்டும்தான் அது தெரியும். பசி கூட என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது, என் பக்கத்தில் இருந்த என் மனைவிக்கும் தெரியாது, என் பக்கத்தில் இருந்த அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும். என்ன அது வாழ்க்கை? ஃபுதைல் இப்னு இயாத் சொன்னார், இறைநேசர்களில் மிகப்பெரியவர், மனிதர்களுக்கு பிரியமானவங்க. அந்த வாசகத்தை கவனிங்க, மனிதர்களுக்கு பிரியமானவங்க மனிஸ்தக்னா அன்னின்னாஸ் ஒலம் எஸ் அல் ஷையா, மனிதர்கள் பக்கம் தேவையாகாமல் மனிதர்களிடத்தில் எதையும் கேட்காமல் இருந்தார்களே. பொது காரியத்துக்கு கேட்கணும், மசாவுக்கு செய்யுங்க கேட்கணும், சமுதாயத்துக்கு செய்யுங்க கேட்கணும், இது போன்ற மஜ்லிஸுகளை பரக்கத்தாக்குங்க, அதல்ல, அது பொது சேவை. பொது சேவைக்கு உங்கள்கிட்ட வாங்கி அந்த மக்களுக்கு ஒருத்தர் சோம் இல்லாமல் இருக்கிறா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அதெல்லாம் பொது. எந்த ஒரு விஷயத்தையும் இன்னொருவர் நலனுக்காக நாம் போய் பரிந்துரை செய்வதற்கு அனுமதி, எனக்கு உள்ளதை என் ரப்பிட தான் நான் கேட்கணும். அது ஞாபகம் வச்சுக்காது. பொது விஷயத்துக்கு நம்ம கேட்கணும். இப்படி இல்லைன்னா நம்ம எந்த பொது சேவையும் செய்ய முடியாது. அப்போ மனிதர்களுக்கு பிரியம், என் மேலே உங்களுக்கு பிரியம் வரணுமா, உங்கள் பேரில் எனக்கு பிரியம் வரணுமா? எப்போ வரும்? உங்கள் தேவையை என்கிட்ட கேட்கக்கூடாது. என் பக்கம் நீங்கள் தேவையாகக்கூடாது, உங்கள் பக்கம் நான் தேவையாகக்கூடாது. எதையும் உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது. ரொம்ப பிரியமாகிடும். ஹசரத் மாதிரி ஒரு ஆள் இல்லைப்பா அப்படின்பா. நம்ம சொல்லுவோம் ஹாஜியார் மாதிரி ஒரு ஆளே இல்லைம்பா. ஏன்? ஹாஜியார் அவர் கஷ்டத்தை நம்மகிட்ட சொல்கிறது இல்லை. ஹாஜியார் மாதிரி ஒரு ஆள் இல்லை. துவாவுக்காக சொல்லலாம், உலமாக்கள்கிட்ட ஷேஃப்மார்கள்ட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது துவா செய்யுங்க, அது சொல்லணும். ஏன்? துவாவுக்காக வேண்டுகிறோம். அதனால் ஹசரத் இப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு துவா செய்கிறது கூட யோசிக்கக்கூடாது. நீங்கள் துவாவுக்கு வேண்டணும், பெரியார்கள்ட்ட கேட்கணும், உலமாக்கள்கிட்ட கேட்கணும், அல்லாஹ் வாலாக்கள் அல்லாஹ்வுடையவர்கள்ட்ட கேட்கணும். ஃபுதைல் இப்னு இயாத் சொல்கிறாங்க, மனிதர்களுக்கு பிரியம், மனிதர்களிடத்தில் தேவையாகாமல் எதையும் கேட்காமல் வாழ்கிறவர்கள். மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள், நல்ல கவனிக்க, மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் அவன் பக்கம் தேவையாக கூடியவர்கள். அவன் பக்கம் தேவையாகணும், அவன்கிட்ட கேட்கணும், அவன் பக்கம் தேவையாகணும், அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் கேட்கணும். அவர்களைத்தான் அல்லாஹ் பிரியப்படுகிறான். அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவர்கள் அவன்கிட்ட தேவையாகவில்லையே, அவன்கிட்ட போய் எதையும் கேட்கலையே, அவங்க அல்லாஹ்வுக்கு பிரியம் இல்லை. எப்படிப்பட்ட ரப்புன் கரீம்னு, அவன் அப்படிப்பட்ட ரப்பு. அவன்கிட்ட போய் நீ தேவையானா அவன் ஹாப்பி ஆகிறான், மகிழ்ச்சி ஆகிறான், சந்தோஷப்படுறான், மலக்குகள்கிட்ட சொல்கிறான், என் அடியானை பாருங்க, சின்ன கஷ்டம்தான் கொடுத்தேன், ஓடி வந்து என்கிட்ட கையேந்திட்டானே. நம்ம போய் கையேந்து நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா, நம்ம தம்பி அண்ணன் போய் சொன்னோம்னா அது சொல்லுவார், கொஞ்சாட்ட சொல்லுவார், பாரு வெக்கமே இல்லை, திரும்ப வந்துக்கிட்டு இருக்கான், வெக்கமே இல்லை அவனுக்கு. எதுக்கு? நல்ல நிலையில் இருந்துட்டு வெக்கங்கிட்ட பேரை வாங்கணுமா? வேண்டாம். அல்லாஹ்வுக்கு பிரியம், அல்லாஹ் நேசிக்கும் மனிதன் யார்? அல்லாஹ்வின் பக்கம் தேவையாகிக் கொண்டே இருப்பான். சின்ன சின்ன விஷயம் வரும்போதெல்லாம் தேவையாகுவான். எதெல்லாம் அவனுக்கு தேவையோ அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான். அவன் அல்லாஹ்வுக்கு பிரியம் என்றார்கள் இமாம் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். சங்கை மிக்கவர்களே, வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ரகசியம்தான்
இங்கே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஒரு உன்னதமான நிலைகளை நாம் அடைய வேண்டும். நம்முடைய புனிதமான இது மாதிரியான சபைகளில் நாம் பெறுகிற நல்ல பாடம் இது. எப்போதுமே நம்மை நாம் இழிவுபடுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய பார்வையில் போய் தான் இழிவுபடுத்தணும். அல்லாஹ் நான் கேவலமானவன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொல்லணும். நான் தகுதி இல்லாதவன் அல்லாஹ்ட்ட சொல்லணும். எந்த ஆற்றல் என்கிட்ட இல்லை அல்லாஹ்ட்ட சொல்லணும். நான் வெறுமினே இருக்கிற அல்லாஹ் அவன்கிட்ட போய் சொல்லணும். மக்கள்கிட்ட போய் நான் கேவலமானவன் சொல்லக்கூடாது. சொல்றத அல்லாஹ் விரும்பல. நான் இழிவானவன் அவங்கள்ட்ட போய் சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட நீ கண்ணியமானவனா உன்னை காட்டணும். மக்கள்கிட்ட கண்ணியத்தை காட்டணும், கண்ணியமாக நடக்கணும். அல்லாட்ட கேவலமாக உன்னை மாற்றணும். அல்லாஹ் நான் யாரு தெரியுமா, என் பவர் என்னான்னு தெரியுமா, அல்லாட்ட போய் பேசுறது. நான் ரசூல் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி தலீல், அல்லாஹும்ம இன்னி தலீல் வாய்ஸனி, நான் ரொம்ப ரொம்ப தாழ்ந்தவன் ரப்பே, என்னை நீந்தான் கண்ணியமாக்க வேண்டும். அல்லாட்ட மக்கள்கிட்ட பேசுகிறாங்க ரசூல், நான் யாரு தெரியுமா, சையது உல்தி ஆதம், உலகத்தில் பிறந்த மனித குலம் அத்தனை பேர்களுக்கும் நானே தலைவன். மக்கள்கிட்ட அப்படி தான் பேசணும். மக்கள்கிட்ட பேசுகிற அந்த வார்த்தை என் இமேஜை எப்பவுமே நான் இழந்து விடக்கூடாது, கண்ணியத்தை இழந்து விடக்கூடாது. அல்லாவின் பார்வையில் போய் நான் கண்ணியத்தை காட்டக்கூடாது. நான் தாழ்வானவர் ரப்பே, நீ தான் என்னை மேலே தூக்கி கொண்டு வரணும். இது ஒரு பாடம். படிப்போம், எண்ணங்களை அழகாக்குங்கள், பாசிட்டிவான எண்ணங்களை வளருங்கள். எதுவும் நடக்கப் போவதில்லை என்று முடிவு செய்யுங்கள். தாயின் கருவில் இருக்கும்போது உங்களின் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை கருவறையிலேயே எழுதி முடிவு செய்தவன் அல்லாஹ். என் கருவில் எழுதிய எழுத்தை எந்த ஒரு மனிதனாலும் அழிக்க முடியாது. அதை மாற்ற வேண்டுமா, நான் மாற்றலாம். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தலைவிதியை மாற்றுற பவர் என் கையில் இருக்குது. எப்படிங்க, உங்களுக்கு எழுதப்பட்ட தலைவிதியை இன்னொருத்தர் மாற்ற முடியாது. நான் உன்னை அப்படி பண்ணிடுவேன், நான் இப்படி பண்ணிடுவேன், பாரு உன் வருங்காலம் எப்படி இருக்கும் பாரு, எங்கிட்ட மோதிட்ட பாரு, உன்னை செய்வனை வச்சு அப்படி செய்யறேன்னா பாரு. ஒரு செய்வனே ஒன்றும் செய்ய முடியாது. செய்வனே ஒருத்தருக்கும் செய்யாது, நீங்கள் செய்ய தெரியாது. சும்மானாச்சுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிற, நான் உன்னை அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், உனக்கு ஓதி பார்த்து தண்ணியை கொடுத்து சரி பண்ணிடுவேன். அதை ஓதி பார்க்கணும், அதுக்கு சில பேர் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு எல்லாம் அந்த காரியத்தை நடத்துவான். தலைவிதியை மாற்றுறதுக்கு என்னால் தான் என் தலைவிதியை மாற்ற முடியும், உங்களால் உங்கள் தலைவிதியை மாற்ற முடியும். சிலதாலும் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு கருவில் இருக்கும்போது என்ன அவன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை அல்லாஹ் எழுதிட்டான். அதை மாற்றுற பவர் அவர் கையிலேயே கொடுத்து எழுதிட்டான்டா. எப்படி கொடுத்தான் யார சொல்லலாம், அவர்கிட்ட துஆவுடைய பவரை கொடுத்தான். அவர் துஆ செய்கிறார், ரப்பே இந்த மாதிரி அடிக்கடி நோயெல்லாம் வருது, கஷ்டம் வருது, என் தலைவிதியில் நான் நோய்வாய்ப்பட்டே வாழணும் எழுதியிருந்தா நீ மாத்திர அல்லான்னு கேட்டா அல்லாஹ் சொல்வான், அவர் துஆ கேட்டுட்டார் மாத்திரும்பா. எழுதப்பட்ட விதியை மாற்றும் பவர் என் கையில். துஆவை கொண்டு நடக்கும். இன்னொன்று, நீ கொடுக்கும் தான தர்மம் இன்னொருத்தனை குழுமப்படுத்திட்டே வை, அதை வச்சு உன் விதியை மாத்திடுவான் அல்லாஹ். நான் நிறைவு பகுதிக்கு வருகிறேன். சர்க்காரை ஆலம் ரதியல்லாஹு, சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம், அன்னை உம்மு சாயிப் ரதியல்லாஹு அன்ஹா, முடியாத வயோதிகம், கண் பார்வை தெரியாது, அஜ்ஸா உம்யா, முடியாதவர்கள், பார்வை தெரியாதவங்க மக்காவில் இருந்தாங்க. அம்மாவுடைய உணர்வில் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போயிட்டாங்க, சஹாபாக்கெல்லாம் ஹிஜ்ரத்து போயிட்டாங்க. மக்காவிலேருந்து மதீனா வாழ்க்கை ஒன்று பிரகாசமாயிட்டு, மதீனா ரசூலுல்லாஹ் வந்த பின்னால் ஊருக்கு பேரே மதீனா முனவ்வரா, அது ஒளி பொருந்திய மதீனாவாக மாறிட்டு, உள்ளே வந்து அந்த ஒளியில் எல்லாரும் தன்னை ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. மதீனா ஒளி பொருந்திய மதீனா, இன்றைக்கும் அது ஒளி பொருந்திய மதீனா தான். மதீனா உள்ளே வந்துட்டால் ரசூல் சொன்னாங்க, நிறைய நோயாளிகளுக்கு இங்கே ஷிஃபா கிடைக்கும்னாங்க. மதீனாவுக்கு போன நோய் கூட ஷிஃபா. மதீனாவுடைய புழுதியை சொன்னாங்க, குபாருன் ஷிஃபா, மதீனத்து புழுதியும் பல நோய்களை ஷிஃபாவாக்கும். பொதுவாக புழுதி வந்தால் உடம்புல ஈஸ்னோஃபிலியா கூடிரும். ஈஸ்னோஃபிலியா கூடிச்சுன்னா அது டிபியில் கொண்டு விட்டுரும். நிறைய சளி தொந்தரவு, அது இது வேறு மாதிரி நோய். மதீனாவில் புழுதி, அந்த புழுதி உள்ளே போனாலோ நுகர்ந்தாலோ உள்ளுக்குள்ளே இருக்கிற நோயை அது குணமாக்கிடும். அது ஒரு பெரிய பரக்கத்தான பூமி, ஒளி பொருந்திய மதீனா. அல்லாஹ் மீண்டும் மீண்டும் போக தௌபீக் செய்வானா.
மதீனாவுக்கெல்லாம் எப்படி போகணும்னா இஷ்கோட போகணும், காதலர்களாக போகணும். காரூணியசீலர் கண்மணி நாயகத்தின் காதலர்களாக. இன்றைக்கெல்லாம் ஒரு சுற்றுலா தலம் போல் பல பேர் மதீனாவையும் பார்க்க வந்துட்டாங்க, மக்காவையும் பார்க்க வந்துட்டாங்க. அது அழகு இல்லை. மக்காவிலே இறை காதலர்களாக செல்லுங்கள், மதீனாவில் மாணவியின் காதலர்களாக செல்லுங்கள். ரசூலையும் பார்க்க போகிறோம், அவங்க தர்பாரில் சலான் சொல்கிறோம். ஏதோ ஒருத்தங்களை போய் சலான் சொல்கிறதா? இஷ்கில் போய் நில்லு. ரசூல் சொன்னாங்க, என் முன்னால் நீ சலான் சொல்கிறாய், நான் பதில் சொல்லும் இடத்திலும் இருப்பேன்கிறாங்க. பதில் கிடைக்க பெற்றவர்களாக நம்ம மாறணும். இன்றைக்கெல்லாம் சடங்கு சம்பிரதாயம், ஏதோ சில பேர் அப்படி போனால் நல்லது, அடிக்கடி உம்ராவுக்கு போகிறாரு, அவர் ஹாஜியார், அதெல்லாம்ங்கிறக்கு இன்றைக்கி எல்லாமே நம்ம எல்லாத்தையுமே ஒரு மாதிரியாக வியாபாரம் மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் மாதிரி இபாதத்தை மாற்றிக்கிட்டோம். என்னுடைய அமல்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அமலை கொண்டு அல்லாஹ் என்ன தருவான்னு எதிர்பார்க்கலாம், மக்கள்கிட்ட என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. உலகத்தை அவன் குவிப்பான் உங்கள் காலடியில், நீங்கள் அவன் காலடியில் வீழ்ந்து விடுங்கள், அவன் காலடியில் வீழுங்கள். இஸ்திமாவை முடித்து விடைபெறப் போகிறோம். எப்படி போக வேண்டும்? அவன் தர்பாரில் வீழ்ந்து விடுகிறோம் என்று சொல்லி செல்லுங்கள். பலகீனத்தை நீக்கிவிட்டு பலத்தோடு எழுந்திரியுங்கள். அசாத்தியமான நம்பிக்கையை அவன் மீது எப்போதுமே அந்த பாசிட்டிவான நம்பிக்கையை குறைச்சிட்டு நெகட்டிவான நம்பிக்கையை வளர்க்காமல் அவனை எப்படி நம்பணும்? ரொம்ப ரொம்ப அசால்ட்டா, ஏன் ரப்பு என்னெல்லாம் ஒன்றும் அசிங்கப்படுத்த மாட்டான், அவமானப்படுத்த மாட்டான், கைவிட மாட்டான். அப்படி விடுவான். எங்கே பெருமானா சார் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னானா இந்த தன்னி அப்தி, நான் மனிதர்களோடு எப்படி இருக்கிறேன்னா என்னை பற்றி அவன் எப்படி நினைக்கிறான்னு பார்க்குறேன், என்னை பற்றி மனுஷன் எப்படி நினைக்கிறான்னு பார்க்குறேன். அந்த நினப்பு என் அல்லா அப்படி இருப்பான், என் அல்லா அப்படி செய்வான், என் அல்லா நல்லா ஆக்கிடுவான், என்னை காப்பாற்றிடுவான், இந்த நோயிலேருந்து ரிமோஷன் ஆகிடுவேன், இந்த நோயிலேருந்து வெளியில் வந்துடுவேன், இந்த வறுமை விட்டு வெளியில் வந்துடுவேன், இந்த கஷ்டத்திலேருந்து வெளியில் வந்துடுவேன், இந்த பிரச்சனை விட்டு நான் வெளியில் வந்துடுவேன், எங்கள் வீட்டில் இருக்க சிக்கலெல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு என்னை பற்றி நினைக்கிறானா அந்த எண்ணத்துக்குள்ளேயே நான் இருக்கிறேன். அவன் வருவான் வெளியில், நெருக்கடி போகும், கஷ்டம் போகும், வறுமை போகும், பிரச்சனை தீரும், நோய் தீரும். ஏன்? இந்த வன்னி அப்தி, என் அடியான் எப்படி நினைப்பானோ அந்த நினைப்புக்குள் நான் வந்து விடுவேன். நீங்கள் ஏன் தப்பாக நினைக்கிறீங்க? இது குணமாகுமா, தீருமா? நான் ஒருத்தட்ட போய் கேட்டேன், இந்த நோய் மவுத்து வரைக்கும் இருக்குங்கிறாரு. நான் ஒரு கடவுளாப்பா, இந்த நோய் மவுத்து வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாரு. என்ன இதெல்லாம்? மவுத்து வரைக்கும் இருக்குதா இல்லையாங்கிற விவகாரத்துக்கு வரல, மவுத்து வரைக்கும் இருக்குதுன்னு நினச்சி சோர்ந்து கடைசியில் வீட்டில் இருந்து ஆளை பள்ளிவாசலுக்கு சந்துக்குள்ளே தூக்குறமா தூக்கிட்டு போகின்றது. ஏன்? மவுத்து வரைக்கும் அல்லாஹ்ட துஆ செய்யுங்க, நான் நடமாடிக்கொண்டிருக்க வேண்டும், என் சுய தேவையை நானே பூர்த்தி செய்ய வேண்டும், மவுத்து வரைக்கும் நான் நின்று தொழ வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்யட்டும், நம்முடைய மனைவி மக்கள் குடும்பத்துக்கு செய்யட்டும். அன்னை உம்மு சாயிப் ரலியல்லாஹு அன்ஹா ஒளி பொருந்திய மதீனாவுக்கு ஹிஜ்ரத் ஆகிட்டாங்க. கண்ணு தெரியாது, உடம்பெலகீனம், கண்ணு தெரியாது, வயசானவங்க. அவங்க வாலிப மகன் ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு வராங்க. அவங்க பையன் இருக்கிறாங்க, உம்மு சாயிபுடைய மகனார். அவங்கள கூப்பிட்டுட்டு மதீனா வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் பக்கத்தில் அம்மாவை படைச்சிட்டாங்க. பெண்கள்கிட்ட கொடுத்து அம்மாவை கவனிச்சுக்கங்கன்ட்டாங்க. மகனை கொண்டு வந்து சுஃபாவில் உட்கார வச்சுட்டாங்க. திண்ணை தோழர்களுடைய அந்த கூட்டத்தில் உட்கார வச்சுட்டாங்க. அழகாக அந்த அம்மா அடிக்கடி சந்திப்பாங்க, வருவார், இவர் போய் அம்மாவை பார்த்துட்டு வருவார். அதை பிரிச்சுட்டாங்க. அப்படியே ஏன் பிரிக்கிறாங்கன்னா, இவர் இங்கே பயிற்சி பெறட்டும், ஞானம் பெறட்டும், அம்மா அங்கே இருக்கட்டும், அப்படி வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் திடீர்னு சோம் இல்லாமல் ஆகிட்டார். அம்மா வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க 2 நாளைக்கு முந்தைய, நல்லா இருந்தால் பற்றி சோம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொஞ்சம் கவனிச்சுங்கப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. கவனிச்சிட்டு இருக்கிறாங்க, கொள்கிறாங்க. திடீர்னு சோமில்லா வாலிபர், சோமில்லாமல் இருந்தார். திடீர்னு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, டப்புன்னு ஒரு மாதிரியாக படுத்துட்டார். சிறந்தாலும் சிலர் போய் கூப்பிட விட்டாங்க. ரசூல் வந்து பார்க்குறாங்க, அவர் கொஞ்சம் கண்ணெல்லாம் மேலே போகுது. ரசூல் சொன்னாங்க, கொஞ்சம் கவனமாக இருங்கப்பா அப்படிங்க. அந்த நேரத்தில் ரூஹு பிரிஞ்சுட்டு மௌத்தாயிட்டார். அம்மாவுக்கு கண்ணு தெரியாது, மகனை பார்க்க முடியாது, உடம்புல பிழைக்கணும், வயசானவங்க.
இவர் திடுதுப்புன்னு மூத்தாயிட்டார். ரசூல் சொல்கிறாங்க, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்க அம்மாவுக்கு செய்தி சொல்லிடுங்க, கஃன் இடணும், குளிப்பாட்டணும், அல்லாஹ்வுடைய முடிவுப்படி நடந்து போச்சு, நம்ம எல்லாம் ரெடி ஆகும், அவங்க அம்மா போய் தகவல் சொல்லிடுங்க. அம்மாட்ட போய் செய்தி சொன்னால் அந்த அம்மா ஓடி வந்து குளிப்பாட்ட கஃன் எல்லாம் ஒன்றும் விடலை, பக்கத்தில் இருந்து உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்து புள்ள காலை பிடிச்சி சொன்னாங்க, அந்த ரப்புன் கரீம், கொடுத்த பின்னாலும் இன்னும் கொடுக்குற ரப்பே, உனக்கு தெரியும் நான் ரொம்ப பெரிய தேட்டத்தோடு இங்கே வந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, ரொம்ப பெரிய தேட்டத்தோடு வந்திருக்கிறேன். கண் தெரியாத சூழலில், முடியாத காலத்தில் என் மகனுடைய அந்த துணை நீ கொடுத்தாய், நான் ஹிஜ்ரத்தாய் வந்தேன். நீ விரும்பும் இடத்திலெல்லாம் நின்று வாழ்ந்திருக்கிறேன். நீ வெறுக்கும் இடத்தில் என் வாழ்க்கையில் ஒரு வினாடி நான் நின்றதில்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நீ விரும்பாத வாழ்க்கை நான் வாழ்ந்ததில்லை, என் மகனை வாழ வைத்ததில்லை. உனக்காக வாழ்ந்தேன், உனக்காக ஹிஜ்ரத், உனக்காக இங்கே என் மகனை உன்னுடைய ஹபீபின் பொறுப்பில் ஒப்படைத்திருக்கிறேன். அவர் எனக்கு இப்போது அரண் போல் வைத்திருக்கிறார். ஒரு உம்மா புள்ள அப்படி ஒரு வாழ்க்கை. ரப்பே, என் மகனை நீ பறிக்கப் போகிறாயா, எடுக்கப் போகிறாயா, எடுத்து விட்டதாக சொல்கிறார்களே, அது உண்மைதானா? அவர் ரூஹு உனக்கு இப்போது தேவையா? இந்த தாயை ஒன்றுமில்லாதவளாக விடப் போகிறாயா? வேண்டாம் ரப்பே, என் மீது உன் அன்பு உச்சமானது, உன் மீது என் அன்பு உச்சமாக இருப்பதால் என் மகனுக்கு இப்போது உயிர் வேணும் என்று கேட்டான். உயிர் வேணும். எங்க? மதீனாவில் மஸ்ஜிது நபவியில் உயிர் வேணும். மாநபியினுடைய சுஃபாவில் சொல்லி அம்மா கிடுகிடுன்னு மகனுடைய காலை பிடிச்சிக்கிட்டு கேட்குறாங்க. அவர் மேலே போட்டிருந்த அந்த போர்வை தூக்கி வீசிட்டு எழுந்திரிச்சிட்டார். உயிர் பெற்றார். அதற்கு பின்னால் எங்களோடு வாழ்ந்தார். தாய் கட்டி அணைக்கிறாங்க, அவர் தாயை கட்டி அணைக்கிறார். அதுக்கு பின்னால் வாழ்கிறார், எங்களோடு இருக்கிறார். அருமையான வாழ்க்கை, உயர்வான நிலை. அம்மா கேட்டது, உன் மீது நான் எல்லையில்லா நேசம். ஏன் என் மகனை இப்போ நீ எடுக்கணும்னு நினைக்கிற? வேண்டாம், என் பிள்ளை எனக்கு வேணும். இப்படி ஒரு ரப்பை வைத்துவிட்டு என்ன தயக்கம் என்று கேட்கிறேன், என்ன மயக்கம் என்று கேட்கிறேன், என்ன போதை என்று கேட்கிறேன். உங்கள் மயக்கம் தயக்கத்தை தூக்கி வீசிவிட்டு உங்கள் போதை இறை போதையாகட்டும். வெல்லுகிறீர்கள், உயருகிறீர்கள், நிம்மதி பெறுகிறீர்கள். வாழ்க்கையில் எல்லாம் வரும் போகும், கஷ்டம் வரும் போகும், துன்பம் வரும் போகும், நோய் வரும் போகும், பிரச்சனை வரும் போகும். ஆனால் நீங்கள் மாத்திரம் அல்லாஹ் விட்டும் போயிடக்கூடாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. உன்னதமும் அருளும் நிறைந்த இந்த சிறப்பான சபையை கருணை உள்ள ரப்பு பொருந்தி கொள்வானாக. மீண்டும் மீண்டும் இது போன்ற பல்லாயிரம் சபைகள் நடக்கச் செய்வானாக. எப்போதும் மக்கள் மீது கருணை உள்ளவர்களாக வாழச் செய்வானாக. நம்மீது அவன் கருணையை காட்டுவானாக. ஒவ்வொருத்தங்களுக்கு இருக்கிற வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சமுதாய பிரச்சனை எல்லாத்தையும் அல்லாஹ் நீக்கி அவன் உயர்வான நிலைகளில் நம்மை வாழ செய்வானாக. வீட்டையும் நாட்டையும் நாட்டு மக்களையும் நல்லாக்கி வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்குவானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வி, ஈமான், அமல், ரிசுக்கில் பறக்க செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு விரைவாக அதை நசீபாக்குவானாக. குழந்தை கர்ப்பமானவங்களுக்கு சுகமாக பிள்ளை பெத்தெடுக்க தௌஃபீக் செய்வானாக. தாயும் பிள்ளையும் ஹயாத்தாக்குவானாக, சுகமாக்குவானாக. நபியின் சுன்னத்தில் நின்று வாழச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியில் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக இங்கே நிறைய இருக்கிற உலமாக்கள், எங்கள் ஹலீஃபாக்கள், எங்கள் ஷேகுனாவுடைய குடும்பத்து பிள்ளைகளுடைய பரக்கத்தான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.